பெயர் குவரண்யா. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளி, கும்பகோணம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். சான்றோர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சாலை பாதுகாப்பு என்பது வெற்று முழக்கம் அல்ல, அது நம் வாழ்வின் வழிமுறை. நம் பாதுகாப்பு என்பது நம் கையில் உள்ளது. சாலையில் நடந்து செல்பவர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வழிகாட்டியாக அமைவது சாலை பாதுகாப்பு. நாம் எங்கே போகிறோம் என் தோழமைகளை? சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழப் போகிறோமா, இல்லை விதிகளை மீறி வீழப் போகிறோமா? சாலையில் நடந்து செல்லும் போதும் சரி, வாகனம் ஓட்டும் போதும் சரி, எப்போதும் இடது பக்கமாகவே செல்கிறோம், அது தவறு. வாகனங்கள் மட்டுமே இடது பக்கமாக செல்ல வேண்டும். நடந்து செல்பவர்கள் வலது பக்கமாக நடந்து செல்ல வேண்டும். சாலை விபத்துகளின் நேரடி விளைவுகளாக சிலவற்றை உங்கள் முன் கூற விரும்புகிறேன். உயிரிழப்பு, படுகாயம், உடமைக்கு சேதம், சமூக மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகின்றது. உயிரிழப்பால் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடுகின்றது. சாலை விபத்துகளின் காரணங்களாக சில காரணிகள் உள்ளது. குறிப்பாக சொல்வதென்றால், அதிவேகம், ஒரு வாகனத்திற்கு பின்னால் மிக நெருக்கமாக பின்தொடருதல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், ஓட்டுநர்களின் கவனச்சிதறல், சிவப்பு விளக்கில் இல்லாமை, பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல், முக்கியமாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் இருவரும் தலைக்கவசம் அணியாமல் செல்வது, வாகனத்திற்கு வெளியே உடலின் பகுதிகளை நீட்டுவது, சாலை தரம், இயற்கை சீற்றம் போன்ற காரணங்களால் சாலை விபத்துகள் ஏற்படுகின்றது. இதனை வான்புகழ் வள்ளுவர் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை என் முன்னர் வைத்தூர் போல கேட்டும் என்றார். வள்ளுவரின் கருத்தின்படி வாகனங்கள் இடதுபுறமாக செல்வது, வளைவுகளிலும் திருப்பங்களிலும் வேகத்தை குறைத்தல், சரியான இடைவெளி விட்டு வாகனத்தை ஓட்டுதல், இருசக்கர வாகனத்தில் செல்லும் இருவரும் தலைக்கவசம் அணிதல், கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகளை முறையாக பின்பற்றுதல். நம்முடைய அரசும் சாலை விபத்துகளை தடுக்க நிறைய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முக்கியமாக சாலை தரத்தை உயர்த்துவது, முறையான வேக கட்டுப்பாடு கருவிகள், உடனடி விரைவு அவசர சிகிச்சை ஊர்திகள் 108, பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகின்றது. மக்கள் மற்றும் மாணவர்களுக்கிடையே